அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை சால்லாம் பண்ணலான்னு மட்டனை நல்லா மின்ஸ் பண்ணி உருண்டையாக போட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டால் சோறு இது நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் கோலா உருண்டை சால்லாம் வச்சுட்டேன். ஸோ மட்டன் கோலா உருண்டை நம்ம அப்படியே அந்த குழம்புல போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா குழம்புலேயே சூப்பராக வந்துச்சு. குழம்பும் அந்த மட்டன் ஃப்ளேவர்லாம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பொரிச்சும் நான் வச்சுட்டேன். ஸோ சாலட் வெஜிடபிள்காக சாலட் மட்டும் நான் வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி செம்ம வேலைனால சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு 1000 ஐலாண்டு ரோஸ்டட் வச்சாச்சு. ஸோ இந்த மட்டன் கோலா உருண்டையில் அது பொரிச்சது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை ஸ்நாக் மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் ஒரு க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட ரெசிபி வீடியோ நான் ஃபுல் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பை பை.